ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் கார்ன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் அதை அவிச்சிட்டு மசாலா தூள் போட்டு சாப்பிடாம, ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சூப்பராக இருக்கும். பத்தியா ஸ்வீட் கார்ன் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குங்க. இது நல்லா அழகாக நான் தனித்தனி எல்லாத்தையுமே உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பக்கோடா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதோடு சேர்த்து இதுக்கு நான் 1/2 கப் மட்டும் கடல மாவு சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக உப்பு, சீரகத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க ஸ்வீட் கார்னை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாமல் நல்லா மாவையும் இந்த ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் லைட்டாக தொளிச்சு விட்டு மட்டும் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் திருப்பி கடல மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி மட்டும் இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக இல்லாமல் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் காமிச்ச மாதிரி ரொம்ப பெரிய உருண்டையாக போடாமல் சின்ன சின்ன உருண்டையாகவே போட்டுக்கோங்க. அப்போனா தான் அது வேகவும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்வீட் வந்து அவிச்சி போட போகிறதில்ல, அப்படியே உரிச்சிட்டு அப்படியே போட்டிருக்கோம். ஸோ அப்படியே இதுமாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த உருண்டையெல்லாம் போட்ட உடனேயே ஒரு பக்கம் ப்ரௌனிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை பிரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ப்ரௌனிஷ் ஆயிரும். உள்ளுக்குள்ளே ஸ்வீட் கார்ன் சரியாக வேகாமல் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றப்ப அப்புறம் சரியாக செமிக்காமல் போயிடும். ஸோ அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு அதை அப்பப்போ பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடில் நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போனா தான் அந்த கார்ன் நல்லா வேகும். நல்லா ஒரு டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் பக்கோடாவை லஞ்ச் பாக்ஸ் சைடிஷ்ஷாக இல்லாட்டினா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தாலே தெரியும், நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. அந்த உள்ளுக்குள்ளே சோளப்பு நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இதனால் தனித்தனியாக உருந்து வராது. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி உருண்டை பிடிச்சி போட்ட உடனே அழகாக அப்படியே கிச்சன் அதே நின்றுக்கிறோம். ஸோ பொரிச்சிருக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் சில்லி சாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்வீட் கார்னுக்கும் அந்த சில்லி சாஸுக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.